அன்பிற்கினிய சகோதரிகளே, குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஹோப் யூ ஹேட் குட் ரெஸ்ட் எஸ்டர்டே. நம்முடைய தவக்கால சிந்தனையுடைய 13வது நாள். மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு இந்த தவக்கால சிந்தனைக்கு கொடுத்திருக்கின்ற விவிலிய நபர் யார் என்றால் அன்னா. மூன்றாவதாக இந்த 3 நாட்களில் நாம் பார்க்கின்ற ஒரு பெண் அன்னா. நேற்று ஒரு சிறந்த அரசரை இஸ்ராயலுக்கு கொடுப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த ரூத்தை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு இறைவாக்கினர் என்ற ஒரு இனத்தை தொடக்கமாக அமைகின்ற ஒரு பெண்ணை பற்றி பார்க்க இருக்கிறோம். அன்னா. மலடி என்று அழைக்கப்பட்டவரை மாற்றத்தின் தொடக்கமாக அமைகிறார். மலடி என்று அழைக்கப்பட்டவரே மாற்றத்தின் தொடக்கமாக அமைகிறார். அன்னா என்றால் யாவே அருள் நிறைந்தவர் என்று பொருள். யாவே இஸ் கிரேஷியஸ் என்று பொருள். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தின் 5வது வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். அன்னாவை மலடியாக்கியிருந்தவர் யார் என்றால் ஆண்டவர் என்று பார்க்கின்றோம். ஆக ஆண்டவரை அன்னா மலடியாக்கியிருந்தார். அந்த மலடியாக்கியவரிடமே மண்டியிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மலர செய்தவர் இந்த அன்னா. அன்னா என்றால் a beautiful mother என்று சொல்லலாம். பலவிதமான காரியங்களில் ஒரு நல்ல மதராக, தாயாக அவர் இருந்திருக்கின்றார். ஒன்று, ஜெபிக்கும் மதராக தன் மகன் சாமுவேலுக்கு முன்பாக அவர் இருந்திருக்கின்றார். 1 சாமுவேல் 1:11 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இதனால் இந்த அன்னாவிற்கு 2 விதமான பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று சோஷியல் ஸ்டிக்மேட்டா, இன்னொன்று ரிலிஜியஸ் கர்ஸ் என்று சொல்லலாம். சோஷியல் ஸ்டிக்மேட்டா, அவர் மலடி என்று அழைக்கப்பட்டார். ரிலிஜியஸ் கர்ஸ் என்றால் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது கடவுளுடைய தண்டனை என்று அழைக்கப்பட்ட நேரத்தில் அவர் இருந்தார். இந்த 2ஐயும் தன் ஜெபத்தால் உடைத்தார். ஜெபம் நிச்சயமாக எந்த மலைகளையும் உடைக்கக்கூடியது என்பதற்கு முதல் எடுத்துக்காட்டு அன்னா. 2வது, இந்த அன்னா நன்றியுள்ள ஒரு மதராக இருந்தார். நன்றியுள்ள ஒரு தாயாக இருந்தார். அதனால்தான் அவர் பாடிய பாடலை பிற்காலத்திலே நம் அன்னை மரியாள் எடுத்து பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். 3வதாக, இந்த அன்னா தாராள உள்ளம் கொண்ட தாயாக இருக்கின்றார். தாராள உள்ளம் கொண்ட தாயாக இருக்கின்றார். எப்படி? தான் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு தாயாக அவர் மாறுகிறார். சீலோவில் தன் மகன் சாமுவேலை அழைத்து கொண்டு போய் அவருடைய கைகளில் இவரை கொடுத்து தாராள உள்ளத்தோடு அவரிடம் கொடுக்கின்ற ஒரு தாயாக இவர் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அன்னாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அன்னா ஜெபித்தார், அன்னா பெயரிட்டார், அன்னா கோவிலில் காணிக்கையை செலுத்தினார். நாமும் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமானது, யூத சட்டத்தில், இஸ்ரேல் சட்டத்தில் ஆண்கள்தான் ஜெபித்து பிள்ளைகளுக்கு பெயரிட வேண்டும், பிள்ளைகளை கோவிலில் அர்ப்பணிக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்கின்ற வீர பெண்மணியாக இந்த அன்னா நமக்கு முன்பாக இருக்கிறார். அன்பு சகோதரிகளே, இந்த நாளிலே அன்னாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் ஜெபிக்கும் ஒரு நல்ல அருட்சகோதரியாக, நன்றியுள்ள ஒரு அருட்சகோதரியாக, தாராள உள்ளம் கொண்ட ஒரு அருட்சகோதரியாக மாறுவதற்கு தேவையான வரங்களை இந்த நாளிலே கேட்டு ஜெபிப்போம். இறைவன் தாமே உங்களோடு இருப்பாராக. God bless you. Have a nice day. அன்னாவின் spirit be with you today and forever. God bless you. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது.
ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரைப் போன்று தூயவர் வேறு எவருமிலர் என்று நம்பிக்கை கீதம் பாடிய அண்ணாவோடு நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்பிக்கையின் நங்கூரமே எம் மூவரு இறைவா, பிள்ளை பேரற்ற அண்ணா உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அழுது வேண்டி மக்கட் செல்வத்தை உம்மிடமிருந்து கொடையாக பெற்றார். உம்மிடம் வேண்டி பெற்றதை தயங்காமல் தாராள மனதுடன் தியாக மனப்பான்மையுடன் உமக்கே அர்ப்பணித்தார் மகன் சாமுவேலை. உமக்கே அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகிய நாங்களும் நீர் தந்த ஏராளமான ஆற்றல்கள், எண்ணிலடங்காத திறமைகள், சக்திகள், உழைப்பு, நல்ல எண்ணம், அறிவு, கணக்கிலடங்கா உம்முடைய காருண்ய கருணை அனைத்தையும் முழு மனதுடன் உமக்கும் உம் சாயலாக படைக்கப்பட்ட மானிட இதயங்களுக்கும் தயங்காமல் பயன்படுத்த அருள் தாரும். உம் தூய அன்பை முழுமையாய் சுவைக்கும் தளரா மனதையும் அர்ப்பண உணர்வையும் எங்களுக்கு தாரும். ஆமென்.